ஸோ, அந்த எஸ்ஏ எக்ஸாமுக்கு எல்லாரும் வருஷ கணக்குல, மாச கணக்குல உட்காந்து டெடிகேஷனா படிச்சு, டெஸ்ட் எழுதி, ரிவிஷன் பண்ணி அப்படின்ட்டு சொல்லவே முடியாத அளவுக்கு எஃபோர்ட் போட்டு படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ, உங்க எஃபோர்ட்ஸ்லாம் நாளைக்கு நீங்க அந்த 2 1/2 மணி நேரம் எக்ஸாம எப்படி அப்ரோச் பண்றீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய போகுது. ஓகேவா? ஸோ, அப்படி நீங்க எழுத போற அந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ரோச் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான பிளானோட எக்ஸாம் ஹாலுக்குள்ள போக வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ப்பா. எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கவனமா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ, எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கே தெரியும். ஓகே. சில விஷயங்கள்லாம் எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இத நான் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் கரெக்ட்டா அப்ளை பண்ணியிருப்பேன், செஞ்சிருப்பேன் அப்படின்ட்டு எந்த விதமான எக்ஸ்கியூஸும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே கூடாது. ஓகே. ஒரே ஒரு எக்ஸாம் தான், ஒரே ஒரு வாய்ப்பு தான். ஓகேவா? அது எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்றோம் அப்படிங்கிறதுல நம்மளோட ரிசல்ட் அடங்கியிருக்கு. ஸோ வீடியோக்குள்ள போலாம். ஓகே. எக்ஸாம் ஹாலுக்குள்ள நீங்க பண்ணவே கூடாத மேஜரான 2 மிஸ்டேக் தான் இருக்கு. இந்த 2 மிஸ்டேக்க அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களால வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு வெளில வந்துர முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா, இந்த ஓஎம்ஆர் மிஸ்டேக். காலங்காலமா எல்லாருமே பண்ற ஒரே மிஸ்டேக் இந்த ஓஎம்ஆர் மிஸ்டேக் தான். ஓகேவா? ஸோ கொஸ்டின ரீட் பண்றீங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா, இப்ப இதுல இருந்து ஒரு 94த் கொஸ்டின் ரீட் பண்றீங்கன்னா, 94த் கொஸ்டின ரீட் பண்றீங்க. அதுக்கான ஆன்ஸர் வந்தோம்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிறீங்க. ஓகேவா? அப்படியே என்ன பண்ணணும், ஓஎம்ஆர் ஷீட் எடுத்து கையில வச்சுக்கிட்டு, ஷேர் பண்றதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒவ்வொரு கொஸ்டின் ஷேர் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஓஎம்ஆர்ல இருக்க நம்பர செக் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம்னா, ஓஎம்ஆர்ல 94 இருக்கா? கொஸ்டின் நம்பர பார்த்துட்டு, அதுக்கு நேரா அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷேட் பண்ணணும். ஏவா, பியா, சியா, டியான்னு ஷேட் பண்ணணும். ஓகேவா? இந்த ஹேபிட்ட வந்து நீங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டினுக்கான ஆன்ஸர ஃபைண்ட் அவுட் பண்றீங்க. அந்த ஆன்ஸர தூக்கி ஓஎம்ஆர்ல ஷேட் பண்றதுக்கு முன்னாடி, அந்த நம்பரும், ஓஎம்ஆர்ல இருக்க நம்பரும் கரெக்ட்டா மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் உள்ள போய் ஷேட் பண்ணணும். ஓகேவா? இப்படி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, ஓஎம்ஆர் மிஸ்டேக் நீங்க பண்ணவே மாட்டீங்க. ஓகே. 2வது முக்கியமான விஷயம் என்னன்னா, தெரியாத கொஸ்டினே ரொம்ப நேரம் வச்சு யோசிச்சுட்டு இருக்கிறது. ஓகேவா? ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கொஸ்டின் தெரியலையா, அத வந்து என்ன பண்ணுவாங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஃபைண்ட் அவுட் இதுக்கான ஆன்ஸர் கண்டுபிடிச்சுட்டு தான் அடுத்த கொஸ்டினே ரீட் பண்ணுவேன் அப்படின்ட்டு எக்ஸாம் ஹால்ல அடம் பிடிச்சிட்டு இருக்கவே கூடாது. ஓகேவா? ஒரு புத்திசாலித்தனமான அப்ரோச் என்னன்னா, கொஸ்டின் பார்க்குறீங்க, ரீட் பண்றீங்க, யோசிக்கிறீங்க, ஸ்ட்ரைக் ஆகுற மாதிரி இல்ல. இல்லன்னா 2 ஆப்ஷன் போயிருச்சு. இன்னும் 2 ஆப்ஷன் வந்ததுன்னா உங்களுக்கு கன்ஃப்யூஷனாவே இருக்கு அப்படின்னா, பெட்டர் என்ன பண்ணலான்னா, அந்த கொஸ்டினுக்கு வந்தோனே ஒரு ரவுண்ட் மார்க் போட்டு விட்டுருங்க. ஓகேவா? இத ஆன்ஸர் பண்ணல அப்படின்ட்டு ரவுண்ட் மார்க் பண்ணி வச்சுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிரணும். ஓகேவா? இந்த டிசிஷன யாரு எவ்வளோ சீக்கிரமா எடுக்குறாங்களோ, அவங்களால தான் வந்து பார்த்தோம்னா, நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? எப்படி பார்த்தாலும் இப்போ ஒரு 10 கொஸ்டின் இருக்குன்னா, ஒரு 2 கொஸ்டின் அதில வந்து பார்த்தோம்னா, கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாரி உங்கள டைம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவா ஆகுற மாரி தான் கேட்டு வச்சிருப்பாங்க. ஓகேவா? அந்த கொஸ்டின்ஸ்லாம் யார் லாக் ஆகுறாங்களோ, அவங்களால அடுத்த கொஸ்டின் ரீட் பண்றதுக்கான டைம் ரொம்பவே ஸ்லோ ஆயிடும். ஓகேவா? கடைசி நேரத்தில இருந்து டக் டக்ன்னு நான் டிக் பண்ணிட்டு வந்தேன். என்னன்னே படிக்கல. அப்படியே போட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றவங்கலாம் இந்த மிஸ்டேக் தான் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும்னா, யோசிச்சு தெரியலன்னா அத ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு எவ்வளோ வேகமா நீங்க மூவ் பண்ணி நெக்ஸ்ட் கொஸ்டின ரீட் பண்றீங்களோ, அதில தான் உங்களுடைய சக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடங்கியிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 2 விஷயத்தையும் முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எக்ஸாம் வந்து 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஆனா வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து குடுத்துருவாங்க. ஓகேவா? எதுக்குன்னா கொஸ்டின் பேப்பர் கரெக்ட்டா பிரிண்ட் ஆயிருக்கா? எல்லா கொஸ்டினும் இருக்கா? அப்படின்ட்டு செக் பண்றதுக்காக உங்களுக்கு வந்து டைம் குடுப்பாங்க. ஓகே. ஸோ கொஸ்டின் பேப்பர் உங்க கைக்கு வந்த உடனே என்ன பண்றீங்கன்னா, டக் டக்ன்னு சீல் ஓப்பன் பண்றீங்க. எல்லா பேஜஸும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்புறீங்க. ப்ராப்பரா திருப்பி கொஸ்டின் நம்பர் எல்லாமே இருக்கா? எல்லா கொஸ்டினும் பிரிண்ட் ஆயிருக்கா? அப்படின்ட்டு எல்லா பேஜையும் வந்து பார்த்தீங்கன்னா, கடகடன்னு உங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேகமா வந்துனா பார்த்து செக் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஓகேவா? பேலன்ஸ் இருக்க டைம்ல என்ன பண்ணலாம்னா, மினிமம் ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் வந்து உங்க கையில இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த டைம்ல என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு ஜிஎஸ் தமிழ் நல்லா வரும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா, ஜிஎஸ் தமிழ் இருக்குல்ல, அந்த 20 கொஸ்டின்ஸ் வந்து எடுக்கிறீங்க. எடுத்து டக் டக்ன்னு வந்துனா ரீட் பண்றீங்க. ரீட் பண்ணி எது எதுக்கெல்லாம் ஆன்ஸர் தெரியுமோ எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஓகேவா? நோட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆன உடனே என்ன பண்றீங்க, எது எதுக்கெல்லாம் நீங்க ஆன்ஸர் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்களோ, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஒரு வாட்டி கொஸ்டின ரீட் பண்ணி, ஓஎம்ஆர்ல அதுக்கான நம்பர செக் பண்ணி, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஷேட் பண்ணுங்க. ஏன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து அப்ரோச் பண்ணல. திடீர்னு நடுவுல எடுத்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்றீங்க. ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 90 80லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? நீங்க பாட்டுக்கு கொஸ்டின ரீட் பண்ணிட்டு 1லேருந்து பார்த்தீங்கன்னா ஷேட் பண்ணிறக்கூடாது. ஓகே. ஓஎம்ஆர்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்ப்பா. ஒரு கொஸ்டின ஓஎம்ஆர்ல ஷேட் பண்றீங்கன்னா, நல்லா யோசிச்சு பொறுமையா வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணி எடுக்கணும். ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 80லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த 20 கொஸ்டின்ல எவ்வளோ கொஸ்டின் தெரியுதோ, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ரீட் பண்ணி ஓஎம்ஆர்ல பார்த்து வந்து ஷேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டூ 15 கொஸ்டின்ஸ் பக்கம் நீங்க ஆன்ஸர் பண்ணிருவீங்க. ஓகேவா? இதில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டூ 6 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கும். ஓகேவா? அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. தெரிஞ்ச கொஸ்டின்லாம் ப்ராப்பரா வந்து ஆன்ஸர் பண்ணிருங்க. தெரியாம நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, டவுட்டா இருக்க கொஸ்டின்லாம் என்ன பண்ணுவீங்க, ரவுண்ட் பண்ணி மார்க் பண்ண கத்துக்கோங்க. ஓகேவா? இந்த மாரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, எதுல நீங்க ஆன்ஸர் பண்ணல அப்படிங்கிறத ஓஎம்ஆர்லாம் பார்க்க தேவையில்ல. இத பார்த்தே நீங்க வந்து கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேவா? அந்த ரவுண்ட் பண்ற பழக்கம் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஓகேவா? ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா வந்து பார்த்தோம்னா, இப்போ ஜிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 80 கொஸ்டின்ஸா? தமிழ், இங்கிலீஷ்ல மொத்தம் வந்து 20 கொஸ்டின், மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் இருக்கா? இது 100யும் நீங்க அப்ரோச் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 70 மினிட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் மேக்ஸிமம். ஓகேவா? அத தாண்டக்கூடாது.
மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 70 மினிட்ஸில வந்து பார்த்தீங்கன்னா, இது 2 பார்ட்டையும் நீங்க வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் வந்துன்னா 10:00 ஷார்ப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? எக்ஸாம் ஸ்டார்ட் ஆன உடனே எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா, ஜிஎஸ் எடுக்கிறீங்க. ஓகேவா? ஜிஎஸ்ல மொத்தம் 80 கொஸ்டின்ஸ் இருக்கா? ஆல்ரெடி வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஜிஎஸ்ல இருக்க 80 கொஸ்டின்ஸ் பிளஸ் அந்த தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2க்கும் சேர்த்து மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 70 மினிட்ஸ் பக்கம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தாராளமா எடுத்துக்கலாம். ஓகேவா? இத தாண்டி டைம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கவே கூடாது. ஓகேவா? இந்த 70 மினிட்ஸ்க்குள்ள என்ன பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜிஎஸ்ல இருக்க 80 கொஸ்டின்ஸ 2 ரவுண்டா உங்களால வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்ன பண்றீங்கன்னா, கொஸ்டின் ரீட் எந்த மாரி கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ணணும்னா, சில கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ரீட் பண்ண உடனே உங்களுக்கு ஆன்சர் வந்து தெரிஞ்சிரும். ஓகேவா? இதுல வந்து தப்பு வர சான்ஸே கிடையாது. வேற ஆப்ஷன் மாறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது வந்து கண்டிப்பா சரி அப்டின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து நீங்க வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்டி நீங்க சால்வ் பண்ணிட்டே வரும்போது சில கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருக்கும். 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி 2 ஆப்ஷன் மட்டும் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும். அந்த மாரி கொஸ்டின்ஸ்லாம் வந்தா பயப்பட தேவையில்ல. ஒண்ணும் இல்ல. ஒரே ரவுண்ட் ஆல்ரெடி சொன்ன மாரி ஒரு ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, அந்த கொஸ்டின ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் ரீட் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்ன சொன்னேன், நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் தான் வந்து ஆன்சர் பண்ணணும். ஷுர் ஷார்ட்டா உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்லாம் ரீட் பண்ணி, அப்பவே வந்து ஷேட் பண்ணிருங்க. இந்த கடைசியா ஷேட் பண்றது இந்த பழக்கம்லாம் வேண்டாம். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் பார்க்குறீங்க, ஓஎம்ஆர்ல நம்பர பார்க்குறீங்க, அப்படியே ஷேட் பண்றீங்க ஆன்சர். ஓகேவா? இந்த மாரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்றீங்க. ஓகேவா? நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணும்போது 80 கொஸ்டின்ல மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 கொஸ்டின்ஸ் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்மா உங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஒரு 30 கொஸ்டின் பக்கம் வந்து பார்த்தோன்னா, எப்படி இருக்கும்னா, அந்த ஐடியா இல்லாத கொஸ்டின்ஸ், கொஞ்சம் டவுட்டா இருக்க கொஸ்டின்ஸ் அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30 கொஸ்டின் பக்கம் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இவ்ளோ கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லி பயப்படக்கூடாது. ஓகே. கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்ப என்ன பண்றீங்க, செகண்ட் ரவுண்ட் போறீங்க. ஓகேவா? செகண்ட் ரவுண்ட் போம்போது என்ன பண்ணுவீங்க, அந்த ரவுண்ட் பண்ண கொஸ்டின்ஸ் தான் நீங்க ஆன்சர் பண்ணாம இருப்பீங்க. ஓகேவா? அத தேடலாம் தேவையில்ல. டக்குன்னு அந்த ரவுண்ட் பண்ண கொஸ்டின்லாம் திரும்ப எடுத்து ரீட் பண்றீங்க. ஓகேவா? இப்படி ரீட் பண்ணும்போது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு கிடைக்காத அந்த அந்த ஆன்சர் உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் உங்களுடைய அப்ரோச் வந்து யோசிக்கிற விதமே கொஞ்சம் வேற மாரி இருக்கும். சில கொஸ்டின்க்குலாம் பார்த்த உடனே செகண்ட் ரவுண்ட் உங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஏன் நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் தெரியல, செகண்ட் டைம் தெரியுது அப்படின்ட்டு நீங்க யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் செகண்ட் ரவுண்ட் அப்ரோச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த மாரி செகண்ட் ரவுண்ட் ரீட் பண்ணும்போது சில கொஸ்டின்லாம் டக்குன்னு உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகே. அந்த மாரி செகண்ட் ரவுண்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும்போது, அரவுண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 15 கொஸ்டின்ஸ் ஒரு 15 டூ 20 கொஸ்டின்ஸ் செகண்ட் ரவுண்ட்ல நீங்க ஆன்சர் பண்ணிருவீங்க. ஓகேவா? அதுல பார்த்தீங்கன்னா, அதுல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வரும்னா, இந்த 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி 2 ஆப்ஷன் வச்சிருப்பீங்க. அந்த மாரி கொஸ்டின்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன்சர் தெரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? அந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு 20 கொஸ்டின்ஸ் பக்கம் நீங்க முடிச்சு வச்சிருப்பீங்க. முடிச்சதுக்கப்புறம் அந்த 80ல பார்த்தீங்கன்னா, ஒரு 70 கொஸ்டின்ஸ் ஓரளவுக்கு முடிச்சுட்டு, ஒரு 10 கொஸ்டின்ஸ் பக்கம் அப்பவும் பேலன்ஸ் இருக்கும். ஓகேவா? கண்டிப்பா இருக்கும். இருக்காதுன்னுலாம் சொல்லாதீங்க. கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? ஸோ, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. ஓகே. அப்ப செகண்ட் ரவுண்ட்ல நீங்க இப்ப ஆன்சர் பண்ணும்போது, அந்த ரவுண்ட் பண்ண கொஸ்டின்ல சில கொஸ்டின் ரவுண்ட் பண்ண கொஸ்டின்ல ஆன்சர் தெரிஞ்சிரும்னு சொன்னேன்ல. அப்ப என்ன பண்ணணும், ஆல்ரெடி நீங்க ரவுண்ட் பண்ணது இன்ட்டு போட்டு நீங்க அடிச்சிரணும். ஓகேவா? அடிச்சிட்டீங்கன்னா தான் 3 ரவுண்டுக்கு ஒரு 10 டூ 15 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொன்னேன்ல. அந்த கொஸ்டின்ஸ் என்னன்னு தனியா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அடுத்து பார்த்தோன்னா, இதுல பார்த்தோன்னா, இப்போ ஜிஎஸ்ல பார்த்தோன்னா, ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்கு. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ஒரு 5 கொஸ்டின்ஸ் பக்கம் பார்த்தோன்னா, உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 70 மினிட்ஸ் நீங்க இதுக்கே எடுத்துட்டு இருப்பீங்க. ஓகே. அடுத்து இருக்கிற இன்னும் எவ்வளோ டைம் இருக்கு? ஒரு 80 மினிட்ஸ் பக்கம் இருக்கா? ஓகேவா? அடுத்ததா பார்த்தோன்னா, இப்போ ஜிஎஸ் பிளஸ் பார்த்தோன்னா, இதெல்லாம் முடிச்சிருப்பீங்க. இப்போ அடுத்ததா பார்த்தோம்னா, மேத்ஸ் அண்ட் சைக்காலஜிக்குள்ள போணும். ஓகேவா? ஆல்ரெடி ஒரு 70 மினிட்ஸ் அதில ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. பேலன்ஸ் ஒரு 80 மினிட்ஸ் உங்களுக்கு கையில இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டைம்ல நீங்க ஜிஎஸ் மேத்ஸ் அண்ட் சைக்காலஜி நீங்க இப்போ போயே ஆகணும். ஓகேவா? ஏன்னா, அதில ஆல்ரெடி ஒரு 15 கொஸ்டின்ஸ் பக்கம் பேலன்ஸ் இருக்கும். 15 டூ 20 கூட சில பேருக்கு இருக்கலாம். ஓகேவா? இருக்குன்னு சொல்லும்போது, அத முடிச்சுட்டு தானே இதுக்கு போணும் அப்டின்லாம் அடம் பிடிக்கக்கூடாது. ஓகேவா? மேத்ஸ் அண்ட் சைக்காலஜிக்குள்ள போயிட்டு நீங்க சால்வ் பண்ணியே ஆகணும். ஓகே. இப்போ இந்த பார்ட் நீங்க எடுக்கும்போது மைண்ட் செட்ல ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். ஓகேவா? ஒரு கொஸ்டின் ரீட் பண்றீங்க. இப்போ இதில மொத்தம் ஒரு 40 கொஸ்டின்ஸ் இருக்கா? இந்த 40ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு 30 கொஸ்டின்ஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஈஸியா கேட்டு வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஒரு 2லேருந்து 3 ஸ்டெப்புக்குள்ள ஆன்சர் வர மாரி கேட்டு வச்சிருப்பாங்க. இந்த 40ல அந்த 30 கொஸ்டின் எது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி டக்குன்னு ஆன்சர் பண்றது தான் உங்களுக்கான சேலஞ்சே. ஓகேவா? என்ன பண்ணணும், நான் இந்த கொஸ்டின போட்டுட்டு தான் நான் அடுத்த கொஸ்டினுக்கு போவேன் அப்படின்னு அடம் புடிச்சுட்டு எங்கேயுமே தேங்கி நிக்கவே கூடாது. ஓகேவா? அந்த 30 கொஸ்டின் எதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி தூக்குறது தான் நம்மளுடைய வேலையா இருக்கணும். ஓகேவா? கொஸ்டின் ரீட் பண்றீங்க, ஃபார்முலாஸ் போடுறீங்க, ஆன்சர் பண்ணீங்க. 2, 3 ஸ்டெப்ல ஆன்சர் வந்துரும். ஓகேவா? அந்த மாரி கொஸ்டின்ஸ டக்குன்னு போடணும். அந்த தெரியாத டவுட்டா இருக்கிற கொஸ்டின், டைம் கன்சியூமிங் ஆகுற கொஸ்டின் கேட்டு வச்சிருப்பாங்கப்பா. அங்க லாக் ஆயிறவே கூடாது. இதுதான் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அந்த லாக் ஆகி நின்னுட்டு ரொம்ப நேரம் யோசிக்கிறது, அந்த மாரி விஷயம்லாம் இருக்கவே கூடாது. ஓகேவா? ரவுண்ட் பண்ணி விட்டுட்டு டக்குன்னு அடுத்த கொஸ்டின் போயிட்டே இருங்க. ஓகேவா? பிரச்சனையே கிடையாது. தெரியாத கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் டவுட்டான கொஸ்டின்ஸ்லாம் வரும் தான். வராதுன்னுலாம் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. ஓகேவா? நான் இவ்ளோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். அது எப்படி எனக்கு தெரியாம போகும்? அப்படின்ட்டுலாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா?
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நான் சொன்னேன்ல, இந்த கவுண்டிங் ஃபிகர்ஸ் கேட்டிருப்பாங்க. அப்புறம் அந்த விடுபட்ட எண்கள் அந்த மாரிலாம் கேட்டு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து டக் டக்குன்னு நமக்கு ஸ்ட்ரைக் ஆகாது. ஓகேவா? இந்த மாரி கொஸ்டின்ஸ்லாம் உட்கார்ந்துருக்காதீங்க. யோசிச்சு பாருங்க. அதுக்கான லாஜிக் ஃபைண்ட் அவுட் பண்ண பாருங்க. தெரியலனா அடுத்த கொஸ்டின் போயிடுங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு இருக்க அந்த 80 மினிட்ஸ்ல ஒரு 50 மினிட்ஸ்லயே வந்து பார்த்தோம்னா, அந்த 30 கொஸ்டின்ஸ் என்னன்ட்டு உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ணிற முடியும். ஓகேவா? ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கான ஆன்ஸர கரெக்ட்டா பார்த்து ஓஎம்ஆர்லயும் ஷேட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? பேலன்ஸ் வந்தோம்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். சில பேருக்கு வந்து கொஞ்சம் மேத்ஸ் அண்ட் சைக்காலஜி அந்த அளவுக்கு கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் ஸ்லோவா இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு 10 டூ 15 கொஸ்டின்ஸ் பக்கம் பேலன்ஸ் இருக்கலாம்ப்பா. ஒண்ணும் இல்ல. அத நான் சொன்ன மாரி செகண்ட் ரவுண்ட் அப்ரோச் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ரவுண்ட் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, டக் டக்னு அதெல்லாம் பார்க்குறீங்க. இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு நெறைய புது ஐடியாஸ்லாம் வரும். ஓகேவா? சில கொஸ்டின்ஸ்லாம் இப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். ஓகேவா? அ அந்த மாரி நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி செகண்ட் ரவுண்ட் அப்ரோச் வந்து முடிச்சு விட்டுருங்க. ஓகேவா? இந்த செகண்ட் ரவுண்ட் முடிக்கிறப்ப வந்து பார்த்தோம்னா, ஒரு 5 டூ 7 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் இருக்கும். ஓகேவா? இது கண்டிப்பா இருக்கும். இருக்காதுன்னுலாம் சொல்ல முடியாது. ஓகேவா? எவ்வளோதான் மேத்ஸ் போட தெரிஞ்சவங்களா இருந்தாலும், அவங்களுக்குமே ஒரு 5 கொஸ்டின்ஸ் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகாம இருக்கும். ஓகேவா? ஒரு 5 டூ 7 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரவுண்ட் அப்ரோச் முடிக்கும்போது இருக்கும். ஓகேவா? ஒரு 50 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 ரவுண்டையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஓகேவா? இப்ப பேலன்ஸ் உங்க கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். ஓகேவா? இந்த 1/2 மணி நேரத்தில ஆல்ரெடி தமிழ் ஜிஎஸ், தமிழ் அண்ட் மேத்ஸ் இதில வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்குல்ல, இதில வந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில வந்து ஒரு 5 டூ 7 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? ஒரு 20 கொஸ்டின்ஸ் பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 20 கொஸ்டின்ஸ் என்ன பண்றீங்கன்னா, இப்போ உடனே என்ன பண்றீங்க, ஜிஎஸ் பக்கம் போறீங்க. ஓகேவா? இப்போ இவ்வளோ நேரம் நீங்க மேத்ஸ் அண்ட் சைக்காலஜி சால்வ் பண்ணியிருந்தீங்கல்ல, ஸோ இப்போ இத முடிச்சுட்டு ஜிஎஸ் போம்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஐடியாஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? ஆல்ரெடி நான் ரவுண்ட் பண்ணி சால்வ் பண்ணியிருப்பீங்களா டவுட் ஆனது. அந்த ரவுண்ட் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் தெரிஞ்சுச்சுன்னா, அத இன்ட்டு பண்ணிடணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்லப்பா. ஸோ அந்த மாரி இன்ட்டு பண்ணிருங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் பேலன்ஸ் எது இருக்குன்னு நமக்கு ரவுண்ட் கரெக்ட்டா தெரியும். ஓகேவா? ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் இப்ப எடுத்து ரீட் பண்ணீங்கன்னா, சில கொஸ்டின்ஸ்லாம் இப்போ உங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஓகேவா? இது உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு மிராக்கிளா இருக்கும். அதுதான் அந்த 3 ரவுண்ட் அப்ரோச் ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்றது. ஓகேவா? இந்த 3 ரவுண்ட்ல அப்போ ஸ்ட்ரைக் ஆகாத கொஸ்டின்லாம் இப்போ உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? அந்த மாரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, போட்டு விட்டுருங்க. இப்போ ஜிஎஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 3 ரவுண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா நேரா வந்து பார்த்தீங்கன்னா, மேத்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கு வரீங்க. ஓகேவா? இப்போ மேத்ஸ் அண்ட் சைக்காலஜிலயும் அதே 3 ரவுண்ட் அப்ரோச் வந்து ஃபாலோ பண்றீங்க. ஓகேவா? ஃபாலோ பண்ணும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மேஜரான கொஸ்டின்ஸ்லாம் நீங்க வந்து சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? எப்படி பார்த்தாலும் இப்போ மேத்ஸ் அண்ட் சைக்காலஜி நல்லா போடுறவங்களுக்கு வந்து ஒரு 2 கொஸ்டின் அந்த மாரி வந்து கொஞ்சம் தெரியாம இருக்கலாம். ஓகேவா? அது ஒண்ணும் தப்பு கிடையாது. இல்ல இன்னும் கொஞ்சம் நான் சுமாரா தான் போடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு 3, 4 ஒரு 4 டூ 5 கொஸ்டின்ஸ் வந்துன்னா கொஞ்சம் டவுட்ல இருக்கலாம். ஓகேவா? 5 கூட போகாது. ஒரு 3 டூ 4 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டஃப்பா ஃபீல் பண்ணி வச்சிருப்பீங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பார்ட் சொன்னேன்ல ஜிஎஸ், தமிழ், இங்கிலீஷ் இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கொஸ்டின்ஸ் பக்கம் இருக்கலாம். ஓகேவா? டோட்டலா கவுண்ட் பண்ணீங்கன்னா, ஒரு 7 டூ 8 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம்னா, கொஞ்சம் டவுட்ஸ்ல இருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாரி கொஸ்டின்ஸ்ல சில பேர் என்ன பண்ணுவீங்க, சுத்தமா எனக்கு ஐடியாவே இல்ல. நான் கண்ண மூடிட்டு எப்படி வேணா இத போடப் போறேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, எந்த ஐடியாவுமே இல்லன்னா மட்டும் தான் என்ன பண்ணலாம், எல்லாத்துக்குமே வந்து ஆப்ஷன் பி போடலாம். அப்படி இல்லன்னா எல்லாத்துக்குமே ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா, போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம் எக்ஸாம. ஓகேவா? அப்படி இல்லன்னா நல்லா டைம் இருக்கு. இந்த மாரி டைம்ல சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கேஷுவலா யோசிப்பாங்க. எப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவங்க இது எப்படி எடுத்திருப்பாங்க? இதுக்கு எந்த மாரி ஆப்ஷன் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மினிட்ல சில டிப்ஸ்லாம் கிடைக்கலாம் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அந்த மாரி அப்ரோச்லயும் இத நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். இது உங்களுடைய இஷ்டம் தான். ஓகேவா? ஸோ இந்த மாரி 3 ரவுண்ட் அப்ரோச் ஃபாலோ பண்ணி 140 கொஸ்டின்ஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணீங்கன்னா, அக்யூரசி நல்லாருக்கும். ஓகேவா? மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து நல்லா வந்து சூப்பரா சால்வ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு 140 கொஸ்டின்ஸையும் நீங்க பார்த்தீங்கன்னா போட்டு பாருங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரிசல்ட்ட நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியும். ஓகேவா? ஸோ எக்ஸாம் எல்லாரும் நல்லா பண்ணுங்கப்பா. நான் சொன்ன விஷயத்தெல்லாம் மைண்ட்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அவசரப்பட்டு எதையும் ஷேட் பண்ணாதீங்க. ஓகேவா? கொஸ்டின் கரெக்ட்டா பார்த்து ஓஎம்ஆர்ல ஷேட் பண்ணுங்க. ஓகேவா? எக்ஸாம் ஹாலுக்குள்ள இந்த மாரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மூட் அப்செட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஓகேவா? ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறோம்னு நமக்கு தான் தெரியும். புக்ல தேடி எத்தன லெசன் படிச்சிருப்பீங்கன்னு கூட தெரியாது. பட் ஆனா அந்த மாரி இருக்கும்போது தெரிஞ்ச கொஸ்டின்லாம் தப்பு பண்ணவே கூடாது. ஓகே. ஓஎம்ஆர்ல ஷேட் பண்ணும்போது நிறுத்தி நிதானமா கொஸ்டின் நம்பர் பார்த்துட்டு ஷேட் பண்ணுங்க. ஓகேவா? இத மட்டும் பண்ணாலே போதும். கண்டிப்பா வந்து நல்லாவே உங்களால வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? எக்ஸாம எல்லாரும் நல்லா பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? எக்ஸாம கான்ஃபிடென்ட்டா அப்ரோச் பண்ணுங்க. பயம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கவே கூடாது. ஓகே. அந்த 2 1/2 மணி நேரத்தில இந்த 140 கொஸ்டின்ஸ கேட்டிருக்காங்களா, இத நான் எப்படி அடிக்கிறேன்? எப்படி ஒரு சேலஞ்சா எடுத்து வந்ததுன்னா இந்த எக்ஸாம பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நல்லா எழுதுங்க. நாளைக்கு உங்கள வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஆன்ஸர் கீ போடுவோம்ல, அப்போ உங்கள வந்து மீட் பண்றேன். பாய்.